திருவோங்கு புண்ணிய செயல்வோங்கு தெய்வத் தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்கள் பற்பல. அதிலும் தருமமிகு சென்னையில் பழைய மகாபலிபுரம் சாலையில் தாழம்பூரில் அமைந்துள்ள திரிசக்தி ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் முப்பெரும் தேவியரை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அற்புதமான புத்தம் பொலிவுடன் மின்னும் வானை நோக்கிய கோபுரம் 5 நிலைகளையும் 7 கலசங்களையும் கொண்டு கம்பீரமாக நம்மை வரவேற்கிறது. கோடி கும்ப தரிசனம், கும்ப தரிசனம், கோடி புண்ணியம் என முப்பெரும் தேவியரையும் தரிசிக்கும் ஆர்வத்தில் நாம் இந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கின்றோம். ஷண்மதங்கள் என்று விநாயகர் வழிபாடு, முருக வழிபாடு, சிவ வழிபாடு, திருமால் வழிபாடு, சூரிய வழிபாடு, சக்தி வழிபாடு என நாம் அருமையாக பலவிதமான பக்திகளில் நம்மை மறக்கின்றோம். இதோ சாக்தம் எனச் சொல்லக்கூடிய சக்தி வழிபாட்டிற்கு என அற்புதமாக அமையப்பட்ட திருத்தலம் இது. கொடிமரத்தடியில் வேழமுகன் நம்மை வரவேற்க முதலில் அந்த தும்பிக்கை கடவுளை வழிபட்டு கொடிமரத்தை வழிபட்டு அந்த ஆலயத்தை வலம் வருகையில் நம் உள்ளம் அமைதி பெறுகின்றது. நாவுக்கு நாயகி நன்மணி பூணாரம், பூவுக்கு நாயகி பொன்முடி ஆடையாம், பாவுக்கு நாயகி பாலொத்த வண்ணத்தள், ஆவுக்கு நாயகி அங்கு அமர்ந்தாளே என்று திருமூலர் சொன்னது போல அற்புதமாக முப்பெரும் தேவியரும் இங்கே அருள்பாலிக்கின்றார்கள். வேழமுகத்தனை நம்முடைய காரியங்கள் வெற்றியடைய வணங்குகின்றோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன் என வணங்கி இங்கு இருக்கும் அற்புத திரு உருவப் படங்களையும் நாம் தரிசிக்கின்றோம். முப்பெரும் தேவியரும் இங்கே மூகாம்பிகையாக, பராசக்தியாக, ஞான சரஸ்வதியாக, லக்ஷ்மி தேவியாக அற்புதமாக அருள்பாலிக்கின்றார்கள். இங்கே முருகப்பெருமான் பால முருகனாக, குழந்தை தெய்வமாக வேலேந்தி நமக்காக அற்புதமாக அருள்பாலிக்கின்றார். முருகனை விளையாட்டு குழந்தையாக இங்கே மலைமகளின் அற்புத இளைய குமாரனாக தரிசிக்கின்றோம். அம்பிகையை வழிபட்டால் அதிக வரம் பெறலாம் என்பதற்கேற்ப இங்கே 3 சக்திகளையும் ஒருங்கே வழிபடும் பாக்கியம் பெற இருக்கின்றோம். ஓம் ஷண்முகபதையே நமோ நம என அந்த பெருமானை வணங்கி இங்கே பால சாஸ்தா ஹரிஹர சுதனை காணுகின்றோம். பொன்னம்பலமேட்டில் வரும் பக்தர்களுக்கு அள்ளித்தரும் அருளை கொடுக்கும் ஐயப்பனை சுவாமியே சரணமையப்பா என வணங்கி கோயில் பிரகாரத்தை வலம் வருகையில் துன்பத்தை துடைக்கும் துர்கா தேவியை நாம் காணுகின்றோம். சூலாயுதத்தில் எலுமிச்சை பழத்தோடு அம்பிகையானவள் காட்சி தருகின்றாள். ராகு காலத்தில் பூஜை செய்தால் துர்கா தேவியானவள் எந்த ஒரு காரியத்தையும் நமக்காக சாதித்து தரும் அருள் கொடுக்க கூடியவள். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றிமற்றாங்கே என உள்ளம் உருகி இந்த துர்க்கை அம்மனை நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்படி பிரார்த்தித்தால் நம் மனதில் இருக்கும் எல்லா சஞ்சலங்களும் நிவர்த்தியாகும். தொடர்ந்து உடுக்கை ஏந்தியபடி அற்புதமாக காட்சியளிக்கும் கால பைரவர் கோலம். காவல் தெய்வமாக இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் தனது வேகமூர்த்தத்தில். இதோ மரத்தடி விநாயகராக எளிமை தெய்வமாக அவரை வணங்கி, நாகர்களை வணங்கி, தல விருட்சத்தையும் வணங்கி நாம் இப்பொழுது இங்கு இருக்கும் மகிமையை உணர இருக்கின்றோம். கிரியாசக்தி, ஞான சக்தி, இச்சா சக்தி என 3 சக்திகளும் திரிசக்தியாக நம்மை பிறப்பிலிருந்து நம்மை வழிநடத்துகின்றன. ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே அதற்கு பசி என்ற ஞான சக்தியையும், அதற்கு தனக்கு பால் வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கி இச்சா சக்தியையும், அதை அடைவதற்கு அழுகை என்ற காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கிரியா சக்தியையும் செய்வதற்கு இறைவன் அந்த பிறப்பில்
இயற்கையாகவே எல்லா உயிர்களுக்கும் அமைத்து விடுகின்றான். ஒன்றே பல உருவே என்ற அபிராமி அந்தாதியின் அருள் வாக்கிற்கிணங்க ஆதி பராசக்தியானவள் கலைமகளாக, திருமகளாக, மலைமகளாக அவளே அற்புதமாக காட்சியளிக்கின்றாள். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அம்பாள் மூவரும் நடமாடும் தெய்வங்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. திருமணம் ஆகாத பல பேர்களுக்கு இங்கே வந்து திருமணம் நடைபெற்றுள்ளது. எல்லா மக்களுக்கும் அவர்கள் வேண்டியதை வேண்டுவது போல் தந்தருளும் ஆதி பராசக்தியான் திரு சக்தி தேவி அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஓம் சக்தி. அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பெற்ற 3 தனிப்பெரும் சன்னதிகளை கொண்டு முப்பெரும் தேவியரும் தனித்தனியே நமக்காக காட்சியளிக்கின்றார்கள். முதலில் ஞான சக்தியாக இந்த மகா சரஸ்வதி தேவியை காணுகின்றோம். ஞானத்தின் உருவமாம் தட்சிணாமூர்த்தியும் மஞ்சள் ஆடையில் அருள்பாலிப்பார். இதோ இங்கே கலைவாணியும் மஞ்சள் ஆடையோடு நமக்கு ஞானத்தை நல்குகிறாள். அவள் வெள்ளை தாமரையில் அமர்ந்திருப்பாள். அதுபோல கற்றவர்களின் உள்ளமும் தூய்மையாக வெண்மையாக இருக்கும். இந்த அம்பிகையை தஞ்சம் புகுந்தால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை ஈட்டலாம். கலைவாணியின் அருள் முதலே கிடைத்தால் நமக்கு தானாகவே
செல்வத் திருமகளின் அருளும் அன்னை மலைமகளின் அருளும் ஒருங்கே கிடைத்துவிடும். அக்ஷரமாலையும் புஸ்தகமும் அபய வரத ஹஸ்தமும் கொண்டு அற்புதமாக ஆயக்கலைகள் 64 நல்கிய சரஸ்வதி தேவியை தரிசித்த நாம் தானம் தருமம் தவம் சிறக்க தத்துவ ஞானிகள் கொண்டாட எழுந்த சீர் ஆலயம் இந்த தாழம்பூர் அருள்மிகு திரு சக்தி அம்மன் திருக்கோயில். இப்பொழுது இலக்குமி தேவியை இச்சா சக்தியாக நாம் காண இருக்கின்றோம். இச்சை என்றால் ஆசை. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்ற விருப்பம் உண்டு. செல்வத் திருமகளை தினம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கெட்டிலும் பரவும். செல்வம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் புகழையும் அள்ளித் தருபவள் இந்த லக்ஷ்மி தேவியானவள். இச்சா சக்தியாக மங்களம் தரும் பச்சை ஆடையோடு நாம் இந்த திருமாலின் இல்லாளை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். மலர் மகள் அல்லவா, அதனால் மலர் அலங்காரத்தோடு மங்களமாக நமக்காக அற்புத காட்சி அளிக்கின்றாள். இவளை வணங்கினால் வாழ்க்கையில் நாம் பெரும் செல்வந்தராக, வளமாக, நிம்மதியோடு, பகைமை உணர்வு இல்லாமல் நல்லதொரு வாழ்வினை இந்த புவியில் வாழலாம். லக்ஷ்மி தேவியானவள் செந்தாமரையில் அமர்ந்திருப்பாள். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அம்பிகைகளின் முக அமைப்பும் தத்ரூபமாக நம்மை காப்பாற்றுகிறேன் என்று சொல்வது போல அமைந்திருக்கின்றது. அம்பிகையின் அற்புத தீபாராதனையை தரிசித்த நாம் நிறைவாக கிரியா சக்தியாக எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு மூகாம்பிகையை, நாம் நடுநாயகமாக வீற்றிருக்கும் அந்த அம்பிகையை தரிசிக்க இருக்கின்றோம். இந்த தேவியானவள் மூகா அசுரனை வதம் செய்ததால் அவளுக்கு மூகாம்பிகை என்ற அற்புத நாமம் வந்தது. இவளே சண்டிகையாக இருந்து சண்டமுண்டர்களை வதம் செய்தவள். ஹைமாவதி என உபனிஷத்களில் அழைக்கப்படுகின்றாள். மலைமகளானவளை வழிபட்டால் வாழ்க்கையில் பயம் ஏது? நம்பினோர் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு என்று சொல்வார்கள். ஆம், வாழ்க்கையில் நமக்கான பயத்தை நிவர்த்தி செய்து நல்லதொரு சுகத்தை அளிப்பவள் மூகாம்பிகையானவள் சங்கு சக்கரம் தாங்கி இங்கே திருசக்தியாகவும் காட்சி தருகின்றாள். தனம் தரும், கல்வி தரும், என்றும் மனம் தளரா தைரியம் தரும், உலகில் எங்கும் இல்லா முப்பெரும் தேவியர் அமர்ந்திட்ட தாழம்பூர் திருசக்தியே துணை. ஓம் சக்தி பராசக்தி.